தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நான் வழக்கமாய் சிந்தித்து கொண்டு வருகின்ற இயேசுவின் எதிரிகள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்திக்கின்றோம். இந்த நாளில் அதனுடைய 21வது பாகமாக நாம் இன்றைய செய்தியை தொடர்கின்றோம். ஒரு முக்கியமான இயேசுவின் சீடர்களாக, பரலோக தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக, நம் உலகத்தில் வாழ்வதற்கு அத்தியாவசியமாய் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை விசுவாச சத்தியத்தை நாம் இந்த நாளிலே சிந்திக்கிறோம். கடந்த நாட்களிலே இயேசுவின் சீடர்களாக இருப்பது என்றால் என்ன, அதில் உள்ள சாதக பாதக அம்சங்கள், இந்த உலகத்தில் ஏற்படுகிற காரியங்கள் என்ன, இன்றைக்கு இயேசுவின் பெயரில் இயேசுவின் சீடத்துவத்துக்கு எதிராக நடக்கிற காரியங்கள் என்ன, மோசடியான காரியங்கள் என்னங்கிறத பல ரீதியில் நாம் விலாவாரியாய் சிந்தித்திருக்கிறோம். இப்போது நாம் இயேசுவின் சீடர்களாய் உண்மையாய் மாறும்போது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை அனுபவம், மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படை, இந்த உலகத்தில் பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்து இயேசுவின் சீடர்களாய் வாழ வேண்டுமென்றால் நாம் அறிய வேண்டிய, நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை அனுபவத்தை நாம் இந்த நாளில் சிந்திக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24 34 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது இயேசுவார் கூறுகின்றார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளை விதைக்கிறதல்ல, அறுக்கிறதல்ல, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் அல்ல, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்போட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? ஊடாக்கியாகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் அல்ல, நொறுக்கிறதும் அல்ல. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவனை விதம் உடுத்து வித்தால் உங்களை உடுத்து விற்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். இந்த பகுதி மிக மிக இயேசுவின் சீஷத்துவத்தில் இருக்க விரும்புகிற விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை சத்தியம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை அசட்டை பண்ணுவான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இப்போ 2 விஷயம், ஒன்று பரலோக படைப்பாளராகிய தேவன், இன்னொன்று இந்த உலக பொருட்களின் தலைவனாகிய பிசாஸ். இந்த உலகத்தை தேவன் படைச்சி ஆதாமுட்ட கொடுத்தார். ஆதியாகமம் 1:28 நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆட்சி செய்யணும் ஆட்சி கொடுத்துருந்தார். அப்புறம் ஆதாமியவாள் தேவனை விட்டு சாத்தான்கிட்ட போய் சாத்தானு கீழ்ப்படிஞ்சதுனால ஆட்சி இப்போ சாத்தானு கையில் வந்துச்சு. தேவ சாயலை இழந்துட்டாங்க. தேவ சாபம் ஒரு பக்கம், சாத்தானும் ஆதாமுடைய வம்சத்தாரும் இணைந்த ஒரு நெட்வொர்க் இல்லையா, அவங்களுடைய கூட்டணி ஆட்சி இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் உள்ள வாழ்வாதாரத்துக்குள்ள எல்லா விஷயங்களும், அது இயற்கையாக இருக்கலாம், செயற்கையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எல்லா விஷயமும் இந்த உலகத்தின் அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் நாம் இந்த உலகத்துக்கு அடிமையாகாவிட்டால், உலகத்தை மதிக்காவிட்டால், உலகத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்கிறது ஒரு இயல்பான நிலை. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்தை கீழ்ப்படியாவிட்டால், உலகத்துக்கு கட்டுப்படாவிட்டால் உலக வளங்கள் கிடைக்காது, பணம் கிடைக்காது, இந்த உலகத்தில் வாழ முடியாது என்பது
மிக முக்கியமான ஒரு விஷயம். இது அனுபவபூர்வமான காரியம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறாரு, நீங்கள் உலகத்தின் அதிபதிக்கு அடிபணிஞ்சு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தா பரலோக தேவனுடைய எதிரியாக இருக்கணும். பரலோக தேவனுக்கு சித்தம் செஞ்சா பூலோக தேவனத்துக்கு எதிரியாக இருக்கணும். இப்போ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கிறதுனால பரலோக தேவ சித்தம் செய்கிறவங்கள பூலோகத்தில் வாழவே முடியாது என்கிற ஒரு முடிவுக்கு தான் வர முடியும். அப்படி தான் அது வெளித்தோட்டத்தில் அப்படி தான் தோன்றுகிறது, அப்படி தான் நிலை இருக்கிறது. பிசாசு லுக்கா 4:5 பிசாசு சொல்கிறான், உலகம் முழுசும் எனக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ என்ன படிஞ்சுக்கிட்டா உனக்கு தருவேன், நான் என்ன படிஞ்சுக்கிற ஆளு தான் அதை கொடுக்குறேன், இஷ்டமானவனுக்கு கொடுக்குறேன், நீ படிஞ்சா உனக்கு தர்றேன். சரியாக தான் அவன் சொல்கிறான். அவன் சொன்னது உண்மை, அதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்திருக்கின்ற விஷயம். காரணம், இந்த இயற்கை எல்லாமே இப்போ உதாரணமாக ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆகாயத்து பறவைகளுக்கு எங்கே வேணாலும் பறந்து போய் ஒரு மரத்தில் உட்காந்து அதில் பழத்தை சாப்பிட முடியும். ஒரு குரங்காக இருந்தனா எங்கே வேணாலும் போய் அதுக்கிட்ட ஆகாரத்தை தேடிட முடியும், மற்ற விலங்குகள் தேட முடியும். அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இருக்கக்கூடிய உரிமையை கூட பிசாசு மனுஷனுக்கு கொடுக்கல. இது ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். நீங்கள் ஒரு இடத்துல கால் வைக்கணும்னா, பப்ளிக் ரோடை தாண்டி இன்னொரு இடத்துல கால் வைக்கணும்னா அனுமதி வாங்கணும். வயரை பசிச்சுட்டுன்னு மரத்தில் நிற்கிறத படித்து சாப்பிட்டா திருட்டு குற்றத்தில் போய் ஜெயிலுக்கு தான் போகணும். அதுதான் உலகத்தில் இருக்குல்ல. ஏன்னா எல்லாமே மனிதருடைய கட்டுப்பாடு, அந்த மனிதர்களை இயக்குகிற சாத்தானுடைய கட்டுப்பாடு. நீங்கள் ஏதாவது இந்த மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்தால் அவங்கள மதித்தா அது அடங்குனாதான் அந்த அவங்கள்ட்ட இருக்கிறத நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த உலகத்தினுடைய சிஸ்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும் இல்லையா? அப்படி தான் அது படைக்கப்பட்டது. இப்போ எல்லா சிஸ்டமும் சாத்தான் கையில் மாட்டிடுச்சு. இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. அதுதான் பிசாசு சொல்கிறேன், என்கிட்ட தான் இருக்குது, இல்லாமல் நீ வாழ முடியாது, இல்லாமல் நீ வாழ முடியாது என்பது நேரடியாகவே பேசுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். மனுஷர்களுக்கு உரிமை கிடையாது. எனக்கு ஒரு பாம்பு வீட்டுக்கு வந்து நீங்கள் அதை அடித்து கொள்ள முடியாது, பிறகு நீங்கள் ஜெயிலுக்கு போகணும். அவங்கள கூப்பிடணும், அவங்க அதை பத்திரமா பிடிச்சி அதுக்கு பால் முட்டை எல்லாம் கொடுத்து அதை விட வேண்டிய இடத்துல கொண்டு விட்டுடுவாங்க. நம்முடைய உலகத்தினுடைய சட்டத்திட்ட நிலைமை இருக்குது. அது மாதிரி தான் எந்த இதுவும் அழிமதியை நீ சகிச்சுக்கணும். நீ அவங்கள கூப்பிட அதுக்கு எந்த பாதகம் வரக்கூடாது. நீ வனத்துறைன்னெல்லாம் எல்லாமே அவங்கள்ட்ட துறையில் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே போக முடியாது. இப்படி விலங்குகளுக்கும் பட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய உரிமை மனிதனுக்கு சாத்தான் கொடுக்கவில்லை என்பதை மிக முக்கியமாக மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனி ஒரு காலம் வரப்போகிறது. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 13:17 சொல்லுது. அதாவது அந்த இப்போ கொஞ்சம் ஓரளவு மனிதர்கள் கொஞ்சம் ஒரு சின்ன தேவனுடைய தயவு அல்லது ஒரு சின்ன அனுமதி இருக்கிறதுனால இப்படி போயிட்டுருக்கிறாங்க. இனி நீங்கள் வெளிப்படுத்தல் 13 அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தெரித்து கொள்கிறவன் தவிர வேறொருவரும் கொள்ளவும் வர்க்கவும் கூடாதபடி செய்தது என்று வாசிக்கிறோம். இந்த உலகம் முழுசுக்கும் ஒரு விலங்கு ஆட்சி. இப்போமே நான் சொல்லிட்டேன்ல, பாம்பு பல்லி பாச்சா அதுகளுக்கு தான் உரிமை கொடுக்கப்பட்டாச்சு. விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உரிமை கொடுத்தாச்சு, மனுஷனுக்கு உரிமை எடுத்தாச்சு. இனி இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு விலங்கு ஆட்சி வரும், ஒரு விலங்குத்தனமான ஆட்சி வரும். அந்த மிருகம் என்ன செஞ்சுதான், தனக்கு ஐடியை யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு பொருளை கடையிலேருந்து வாங்க முடியும், ஒரு பொருளை விற்க முடியும். இப்போ சரியா, டோட்டலி இப்போ எல்லாமே நம்ம இறுகிட்டு இருக்கிறோம், அது இறுக்கிட்டே இருக்குது, சீக்கிரமாக சகலமும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துவிடும் என்ற ஒரு நிலை. இவ்வளவு ஆபத்தான நிலையில தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஆபத்தான நிலையில் பரலோக பிதாவின் சித்தம் செய்ய முடியுமா? இல்லையா? பரலோக பிதாவின் சித்தம் செய்தால் உலகத்தில் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதான் உண்மை. ஒருவர் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சா ஊரை விட்டு துரத்துறாங்க, சொத்துக்களை கொள்ள அடிக்கிறாங்க, கிணத்துல தண்ணி எடுக்கப்படாதுன்னு சொல்கிறாங்க, கடையில் சாமான் கொடுக்கப்படாதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை பிரச்சனை இன்றைக்கி அதானே நடந்துகிட்ருக்கு. இப்போவுமே நீங்கள் இறை சித்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டா உடனே அந்த நெட்வொர்க்கு இறக்கிறோம். எது வரைக்கும் நீங்கள் உலகத்தின் நெட்வொர்க்குக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்களோ அது வரைக்கும் கொஞ்சம் சுமூகமாக போயிடலாம். அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா எல்லாமே உங்களை லாக் ஆகிரும், உங்களால் செயல்பட முடியாது. அப்போ உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, பிசாசுக்குள் கிடக்கிறதுங்கிறது எவ்வளோ தெளிவாக தெரியுது. இதெல்லாம் மறைக்கிற வேலையை தான் இப்போ இயேசு நாம அடிமையில் செஞ்சிட்ருக்கிறான். ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும்
இந்த பேய் சாத்தான் ஆளுகையில் உலகம் இருக்குன்னு சொன்னால் நமக்கு வாழ முடியாது, நமக்கு பெயிண்ட் அடிக்க முடியாது, டை அடிக்க முடியாது, நமக்கு கோட்டை போட்டு நாடகம் நடத்த முடியாது. நடத்தினோன்னா இதை கடவுள் தான் ஆட்சி செய்கிறாருன்னு சொல்லிடணும். சாத்தான கடவுள் ஆக்கிடணும். அவர் ஆசை வைப்பார், நல்லா செய்வார். இங்கே நடக்கிற சாத்தான் ஆட்சி நடக்குது, பார்த்துட்ருக்குறோம். அதை மூடி மறைக்கிற வேலையை தான் இந்த இயேசு நாம அடிமை மன்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை முதலாவது நான் மிக முக்கியமாக நான் பல சூழ்நிலையில் நான் சொல்லியிருக்கிறேன். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மற்ற 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பரமபிதா பிழை போட்டுகிறாருன்னு ஒன்று சொல்கிறார். அது அந்த ஆகாயத்து பறவைகளை பிழை போட்டுறதான் அவர் சொன்னார். இப்போ ஆகாயத்து பறவைகளுக்கு இருக்க உரிமை மனுஷனுக்கு கொடுக்க முடியாமல் இருந்தால் அந்த பரமபிதா எப்படி பிழை போட்டுவார்னா அடுத்த கேள்வி வந்துடுது இல்லையா? அவங்கள பிழை போட்டுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, நடக்குது. இப்போ மனுஷனுக்கு தானே ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ பரமபிதா எப்படி மனிதனை பிழை போட்ட முடியும் என்ற மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. இதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதற்கு கடவுளை தேவ சித்தம் செய்து தேவனை சேவித்த ஜனங்களை கடந்த காலத்தில் அவர் எப்படி நடத்தினாருங்கிற ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு நாம் மீண்டும் இங்கே வரப்போகிறோம். அது ஆபிரகாமின் வம்சத்தாராகிய இஸ்ரவேலர் இருக்க காரியம். அவர்கள் எகிப்தில் இருந்தாங்க, அடிமைத்தனம். கையாவது காலையாவது அசைக்கணும்னா பார்வன்ட்டு அனுமதி வேணும். ஆம்பளை பிள்ளை பார்த்தா ஆற்றுல போட்டுறணும். வேலை கடினமாக செய்யணும், சம்பளம் கொடுக்க மாட்டோம். ஏறக்குறைய எல்லா காலத்திலும் இந்த அடிமைத்தனம் பல ரீதியிலே சாத்தானுடைய ஆளுகை செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இந்த நிலையில தான் கடவுள் அவர்கள் அங்கேருந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வரணும். அங்கே இருந்தால் அந்த நெட்வொர்க்குள்ளே இருந்தால், பார்வோனின் நெட்வொர்க்குள்ளே நீங்கள் வாழ முடியாது, பல பிரச்சனை வரும் சொல்லிதான் அவர்களை அங்கேருந்து அவனுக்கு பல பார்வோனை அவனை பணிய பண்ணி இல்லையா, தலைப்பிள்ளை சங்காரம் எல்லாம் செஞ்சு அந்த செங்கடலை கடத்தி இந்த பக்கம் கொண்டு வர்றார். இனி அந்த ஜனங்கள் நினைச்சாலும் இவங்களை தீமை செய்ய முடியாது, இடையில செங்கடல் வந்துடுது, இவங்களாம் அங்கே போக முடியாது. இப்போ வனாந்திரம், எங்கே வந்த இடம் எங்கன்னு பார்த்தா வனாந்திரம். அங்கேயாவது தண்ணி இருந்தது, எகிப்தில் செழிப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. இங்கே வந்தால் தண்ணியே இல்லை, மரம் இல்லை, எப்படி வாழுதுங்கிறது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் முதல்ல அவங்களுக்கு தண்ணி கிடையாது. தண்ணி இல்லைன்னா என்ன செய்வாங்க? உடனே மோசேக்கு விரோதமாக முறமுறுக்கிறார்கள், எங்களுக்கு தண்ணி கிடையாது, எங்களுக்கு தண்ணி கொடு அப்படின்னு அவங்க முறமுறுக்கிற காரியத்தை நாம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 3-6 வரை ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாக இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லறைய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நதியை அடித்து உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் நிற்பேன். நீ அந்த கண்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அப்போ எல்லாரும் முறையிடுறது வழக்கம்தான். அப்படி முறையிடுறாங்க. முறையிடும்போது கர்த்தர் இடத்துல கேட்குறான். கர்த்தர் சொல்கிறார், சரிப்பா, நீ அந்த நான் உனக்கு தந்த அந்த கோல் இருந்தே அதை நீ மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தது, அதை எடுத்துக்கிட்டு நீ போய் அந்த கண்மலையை அடிச்சிரு, அப்போது உங்களுக்கு தண்ணி வரும் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்கிறார். இப்போ மோசே போகிறான். அவ்விதமாகவே மூப்பர்கள் அந்த இஸ்ரவேலின் தலைவர்கள் நடுவில் அவன் அந்த காரியத்தை செய்கிறான். அப்போ காரியத்தை செய்யும்போது உடனே தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. புறப்பட்டு வந்தோடனே அவர்கள் அதை தண்ணீரை குடித்து, ஓ கர்த்தர் பெரிய அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி அவர்கள் சந்தோஷப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். இங்கே என்ன புரிகிறோம்? தண்ணீர் கிணறு தோன்றதுக்கும் வேற ஒரு காரியத்துக்கும் அது வழி இல்லை. அப்படி இருந்த ஒரு சூழல்தான் இவர் அற்புதமாய் தண்ணீரை கொடுக்கிறார் என்கிற ஒரு
காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், எந்த அதாவது வாழ்வாதாரம் கிடையாது, வேற எந்த உயிரோட வாழ்கிறதுக்குரிய சூழ்நிலை அங்கே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த அற்புதத்தை தேவன் அந்த ஜனங்களுக்கு செய்தார் என்கிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே இங்கே என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், வழக்கமான உலகில் சூழ்நிலை இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் தேவன் அற்புதமாய் அந்த ஜனங்களை வழி நடத்தினார் என்பதைத்தான் நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அது யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர்களை இரவும் பகலும் வழிநடத்த கூடும்படி கர்த்தர் பகலில் அவளை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்கிற ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ வெளிச்சம் கொடுக்கணும், அதுக்கு உரிய வழியை செஞ்சிருக்கிறார். இருட்டில் வெளிச்சம் இல்லை, சரி வெயில் அடிக்குது, இப்போ வெயிலில் அவருக்கு நிழல் வரணும் இல்லையா, அவர்களுக்கு நிழல் மேகம் நிழலாக இருக்குமோ. ஆமாம், ஏன்னா அந்த கடினமான வனாந்திர பயணம், இங்கே மரம் ஒன்றும் கிடையாது ஒதுங்கிறதுக்கு, அப்படியெல்லாம் போனோம். இந்த மாதிரியான காரியத்தை கடவுள் அவர்களுக்கு அற்புதமாக செய்தார் என்ற காரியத்தை நாம் பார்க்குறோம். ஸோ இப்படி இன்னொரு சந்தர்ப்பத்தில், அது யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல், அதாவது இஸ்ரவேலர்கள் எகிப்து செங்கடலை கடந்து வந்தோடனே மாறா வந்தாங்க. அங்கே தண்ணி இருந்தது, அது கசப்பாக இருந்தது. ஒரு மரத்தை வெட்டி போட சொன்னார், உடனே அந்த தண்ணி மாறிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏலிமுக்கு எங்கே வந்தாங்க, அங்கே 12 நீரூற்று இருந்தது. அப்புறம் 70 பேரீச்சம்பழம் எல்லாம் மரம் இருந்துதான். ஸோ அது ஒரு சம்பவம். அப்புறம் தண்ணி இல்லாத இடத்துக்கு வந்தாங்க, அதான் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் இப்போ இன்னொரு சம்பவம், இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய் நடுவுக்கு இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தாங்க. அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறமுறது, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே நாங்கள் செத்து போனாலும் பரவாயில்ல, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் தருவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ளணும், அதனால் அவர்கள் என்னுடைய பிரமாணப்படி நடப்பார்களா நடக்க மாட்டார்களா என்று சோதித்து பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஸோ இதன்படி தான் வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது இல்லையா. ஆமாம், காலையில் போய் பார்த்தாங்க, அது உருண்டையாக இருந்தது, தேனிட்ட பணியார மாதிரி இருந்தது. அதை பற்றி பல வசனங்கள்லாம் நம்ம பைபிளில் பார்க்குறோம். அதை எடுத்துக்கொண்டு அப்பம் சுடுவாங்க. அப்படியெல்லாம் அந்த வானத்தில் இருந்து, அதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் புதுசான ஒரு விஷயம். இது வனாந்திரத்தில் வேறு ஒன்றும் இல்லாததுனால வானத்திலிருந்து மன்னாங்கிறதை தேவன் கொடுத்தார். தண்ணீரை கொடுத்தார், வெளிச்சம் கொடுத்தார், நிழலை கொடுத்தார், இங்கே மன்னாங்கிற உணவை கொடுக்குறார். காடைகள் அங்கே விழுகிறது, அதனால அவர்கள் நிறைய இறைச்சி சாப்பிட்டாங்களாம். இந்த சம்பவம்லாம் நாம் பார்க்குறோம். இப்போ என்ன நாம் புரிகிறோம் என்று சொன்னால், எந்த வாழ்வாதாரம் இல்லாத நிலையிலே தேவன் தம்முடைய மக்களை எப்படி அற்புதமாய் வழிநடத்தினார் என்ற ஒரு முக்கியமான திருஷ்டாந்தத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். இதுபோல தான் இன்னைக்கும் நம்ம வாழ்கிற உலகம் வனாந்திரம் தான். நான் வாழ முடியாது, நான் சொல்லிட்டேன்ல, பாம்புக்கும் பள்ளிக்கும் பாச்சாவுக்கும் இருக்க உரிமை நமக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த நெட்வொர்க்கில் நம்ம இருக்கிறோம். இப்போவும் இதுவும் ஒரு வனாந்திரம் தான். அப்போ இங்கேயும் அவர் அன்று வனாந்திரத்தில் அந்த ஜனங்களுக்கு எப்படி அற்புதமான காரியங்கள்லாம் நடத்தினாரோ அப்படி தான் நடத்தணும், வேறு வழி கிடையாது. அதான் பரமபிதா போஷிக்கிறார்னு சொன்னார். இந்த உலகம் போஷிக்காது, வேற இந்த உலகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. பரலோகத்தின் பரமபிதா தான் உங்களை போஷிக்கணும். அவருடைய அற்புதமான வழியில் தான் நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள்
என்ற ஒரு விஷயத்தை அவர் கற்றுக் கொடுக்கறதை பார்க்குறோம். இந்த அடிப்படை அறிவும் விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும்தான் இயேசுவின் சீடர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிற இது மிகவும் கட்டாயமான ஒரு காரியம். இயேசுவும் அப்படிதான் 40 நாள் அவர் லூக்கா 4:2-4 வரைக்கும் அவர் ஒன்று பசியாது இருந்தார். அவர் சாப்பிடாம இருந்தார். பசி உண்டாயிட்டு பிசாசு சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை அப்பமாயும்படி சொல்லும், நீ செத்து போவாய், 40 நாள் சாப்பிடல, உனக்கு ஒன்றும் ஒரு சோர்ஸம் வழி இல்லை, இப்போ சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது, நீ இருக்க இடத்துல வாழ்கிற வழி இல்லை, இங்கே யாராவது கொண்டு தரணுன்னா அதுக்குள்ள வழி இல்லை, இங்கே இயற்கை சாப்பிடுறதுக்கு பறிச்சு சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்புறம் பணம் இல்லை வாங்கிறதுக்கு, எப்படி வாழ போகிற? கேள்வி நியாயம் தானே. இதை கிடக்கடா கல், இதை எடுத்து அப்பா ஆக்கி தின்னு, அது ஒன்று தான் உன்னால் இப்போ முடியும், எல்லாம் மண்ணு தின்னு, கல்லை தின்னு என்கிற ஒரு காரியத்தை பிசாசு சொல்கிறான். இப்போ ஏசுநாதர் பதில் சொல்கிறாரு, மனுஷன் 50 நாள் பிழைக்கிறாருங்கிறது தேவனுடைய திட்டம், ஆனால் அப்பா இல்லாமலும் பிழைப்பான், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்கிறார். இதை தான் பிசாசு நம்மகிட்ட சொல்கிறான், நீ இந்த உலகத்தில் வாழ முடியாது, இயேசுவின் சீசனாக இருந்தால் உலகத்தில் வாழ முடியாது, பரலோக பிதாசு இருந்தால் எனக்கு உலகத்தில் வாழ முடியாது, கல்லை தின்னு மண்ணை தின்னுன்னு நம்ம கிண்டல் பண்ண தான் செய்வோம். இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு, எப்பா எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அப்புறம் நாங்கள் சாப்பிடாமலே ஆரோக்கியமாக இருந்துருவோம், இல்லைன்னா அவர் சொல்கிறத நாங்கள் செய்வோம், அது வேற விஷயம். கல்லை அப்பமாக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, அது அவர் சொல்லட்டு, அவருக்கு சித்தம் தான் நான் செய்ய முடியும், அவர் சொல்கிறத நாங்கள் செய்வோம், உலகம் சொல்கிறது நாங்கள் செய்து சாப்பிட முடியாது, ஜனங்களுக்கு ஜால்ரா அடிச்செல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, பரலோகத்தை தேவ சித்தம் செய்து நாங்கள் பிழைப்போம், அவர் சொல்லுவார் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் செஞ்சுடுவோம். இப்படி தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியத்தை பார்க்குறோம். மற்ற 10:27 மனுஷனால் கூடாதது தான், மனுஷனால் கூடாதவையெல்லாம் தேவனால் கூடும், மனுஷனால் கூடாது. மார்க் 10:27 இந்த வசனம், இந்த உலகத்தால் மனிதர்களால் இங்கே உள்ள சூழ்நிலையால் கூடாதவைகள் நான் விசுவாசிக்கிற பரலோக தேவனுடைய அவருடைய வல்லமை அல்லது அவரால் முடியும் என்கிற விசுவாச அனுபவம் உள்ளவர் மட்டும்தான் இயேசுவின் சீஷர்களாக இருக்க முடியும் என்பதை நாம் அறிஞ்சிருக்கணும். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். பற்றியெல்லாம் விசுவாசம்தான் அடிப்படை. தேவன் இருக்கிறார், நாங்கள் தேவ சித்தம் செய்வோம், நாங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம், தேவன் எங்களுக்கு உதவி செய்வார், தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்குறார். இந்த அடிப்படை விசுவாசம் இல்லாத எவரும் இயேசுவின் சீஷத்துவத்தில் இருக்கக்கூடாது. அப்போ இயேசுவின் சீடராகிறவர்கள் முதலாவது இந்த அடிப்படையையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எபிரேயர் 13:5-6 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பார்த்தலாம், இந்த பண ஆசை அதான் முதல்ல அப்படி தான் பார்த்தோம், உலக பொருள். நீங்கள் பரலோக தேவனுக்கு மேலே விசுவாசம் நம்பிக்கை அறிவு அனுபவம் இருந்தால் நீங்கள் பணத்துக்கு பின்னால் மனுஷனுக்கு பின்னால் உலகத்துக்கு பின்னால் ஓட வேண்டிய தேவை உங்களுக்கு வராது. அவர் கைவிடுவதில்லைன்னு உங்களுக்கு தைரியமாக நீங்கள் சொல்லிடலாம், நான் மனுஷன் எதுக்கு என்ன செஞ்சிட முடியும்னு நீங்கள் தைரியமாக சொல்லிவிட முடியும். ஆனால் அநேகரால் அப்படி சொல்ல முடியவில்லை. ஆண்டவர் சொன்ன மாதிரி வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னார். லாசர்வே வெளியே வா என்று கூப்பிட்டார், அவன் உயிராக வந்துட்டான். அவனுக்கு குளுக்கோஸ் போட்டாங்களா, சாப்பாடு கொடுத்தாங்களா, கஞ்சி காய்ச்சி கொடுத்து கொண்டு வந்தாங்களா வெளியே? இல்லை, அதான் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை அதிகாரம். அந்த அளவுக்கு காரியங்கள் இருக்கிறது என்கிறதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த உலகின் கட்டுப்பாடுகள் அனைத்தும் பிசாசிடமும் பிசாசின் மனிதரிடத்திலும் இருக்கிறதுனால பரலோக தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் வழக்கங்களுக்கும் ரீதிக்கும் அப்பாற்பட்ட ரீதியில்தான் செயல்படுகிறார் என்பதுதான் இங்கே மிக மிக முக்கியமாய் நாம் மனதில் பதித்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ நாம் என்ன பார்த்துட்ருக்குறோம்னா, இங்கே உலகத்தில் இதெல்லாம் சிலர் பேசுவாங்க, இவங்க இயேசு அப்படி இப்படின்லாம் ஆராதனைக்கு போட்டு ரொம்ப முழங்குறவங்க மண்ணை கவ்விடுறாங்க, தோத்துடுறாங்க, பார்க்குறோம்.
ஜெயித்த மாதிரி படம் தான் காட்டுறாங்க, ஜெயிக்கலை. மண்ணை கவிட்டு இந்த இயேசுவை வச்சு எவ்வளவு கீழ்த்தரமான நாடகங்கள்லாம் நடத்துகிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். உண்மையிலே கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு இவங்க அந்த நம்பிக்கை அனுபவம் இருந்தால் இவங்க ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான நாடகம்லாம் நடத்தணும்? இத்தனை பொய் ஏன் சொல்லணும்? இத்தனை மனிதர்களை வசப்படுத்துறதுக்கு இவ்வளவு வித்தைகளை ஏன் காட்டணும்? கர்த்தர் எனக்கு சகாயர், அவங்களுக்கு உதவி செய்வார். ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டெடியாக போகலாமே, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லிட்டு போகலாமே, பரலோக ராஜ்யத்தை சொல்ல முடியலை அவங்களால. ஏதோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க உலகத்துக்கு சரணடைஞ்சு, மனுஷர்களுக்கு சரணடைஞ்சு, அவங்களுக்கு சேவை செய்து தான் இதெல்லாம் உண்டாக்கியிருக்காங்க. தேவ சித்தம் செய்து உண்டாக்கியிருந்தா தேவ சித்தத்தை செஞ்சுருப்பாங்க, தேவ வசனத்தை பேசியிருப்பாங்கல்ல. இது ரொம்ப முக்கியமான காரியம். இவருடைய ரொம்ப கீழ்த்தரமான நிலைமைக்குள்ள இவங்க சிக்கிறதுக்கு காரணம், இவர்களுக்கும் பரலோக தேவனுக்கும் எந்த தொடர்பும் எந்த ஐக்கியமும் இல்லைங்கிறது தான் முக்கியமான காரியம். இதுதான் ரொம்ப மனசுலவே, எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னா இயேசு சொன்னார், அது மார்க் நான் மத்தேயு 6:33 படித்தோமே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ தான் இந்த இதுவரை நாம் கொஞ்சம் வசனம் எல்லாம் பார்த்தோம்ல, கர்த்தர் எனக்கு சகாயர், ஆமாம் எனக்கு யார், எனக்கு எதிராக நிற்கிறவன் யாருலாம் நிறைய விஷயம் இருக்குல்ல. இது நிற்கணும்னா இவன் கர்த்தரோட தேவனோட ஐக்கியத்தில் இருக்கணும். தேவனோட ஐக்கியம் இருக்கணும்னா தேவ சித்தம் என்னது, தேவ நீதி என்னது என்கிறத தேடி 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 அதை அறிஞ்சு, அதை புரிஞ்சு, அதை தெரிஞ்சு, அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் இதுவரை நாம் பார்த்துருக்கிற விஷயங்களை அடைய முடியும் என்பதை நீங்கள் முக்கியமாய் கவனிக்க வேண்டும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த தேவ சித்தம் செய்து, ரெண்டு தேவன் சொல்லிட்டேன், ஒன்று பரலோக தேவனுடைய சித்தமும் பௌலோக தேவனுடைய சித்தம் ஒன்று கொண்டு எதிராக இருக்கு. இவங்க பௌலோக தேவனுடைய சித்தம், பௌலோக மனுஷருடைய சித்தம், அவங்களுடைய மனசுக்கு பிரியமாக நடந்து மன்றங்களை உண்டாக்குற வயர் பழைக்கிறாங்களே தவிர பரலோக தேவனுடைய சித்தமே செய்யலை. அதனால் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த அந்த வசனத்தின்படியான அடிப்படைகள் எதுவும் இவருடைய வாழ்க்கையில் கிடைப்பதில்லை என்பதுதான். பல வேளை இதை நீங்கள் புரியணும். ஏண்டா எல்லாம் இயேசுங்கிறான், அப்புறம் அரசியல் பண்ணிட்டு வைத்த பிழப்பை பார்க்குறான்னா, இதுதான் தேவ சித்தம் செய்ய மாட்டான், தேவ நீதி ஒன்றும் இவங்க செய்ய மாட்டாங்க. உலகம் வழக்கத்தில் இது நடப்பாங்க. நிறைய காரியங்களை கடந்த நாளில் நாம் பார்த்துருக்குறோம். இயேசு ஆராதனை செஞ்சிட்டா அற்புதங்கள்லாம் நிறைய வந்துடும். அப்படி தான் இந்த இயேசு ஆராதனை மோசடி மன்றங்களை உருவாக்கினாங்க. ஏன்னா அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். அப்போ அவரை ஆராய்ச்சிட்டா நமக்கு அதிசயம் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் இவங்க இந்த இயேசு ஆராதனை மன்றத்தை உண்டு பண்ணின அடிப்படை. ஆனால் நடக்கிறது என்னன்னா, இவங்க இயேசு ஆராதனை பண்ணி பண்ணி நடப்பாங்களே தவிர பரலோக தேவ சித்தத்தை பற்றி தேடலோ நீதியோ நியாயமோ அந்த ஒரு வழியும் இல்லை. உலக வழியில் தான் போவாங்க, சாத்தான் வழியில் தான் போவாங்க. ஆனால் ஆராதனை மட்டும் இயேசுவுக்கு பண்ணுவாங்க, தோத்துருவாங்க, மண்ணை கவிடுவாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்குங்க. இது தேவ நீதியை தேடி நடக்காதபடினாலே வருகிற விளைவு என்பதை அவர்கள் புரியவில்லை. இவர்கள் பரலோக தேவன் கைவிட்டுருவார், நீ போ, உனக்கு பூலோக தேவன் தான் லாயக்கு, நீ உலகத்தின் அடிமைத்தனத்திலே இரு என்று சொல்லி விட்டுறதுனால இவங்கெல்லாம் மனுஷர்களுக்கு அடிமையாயிருவாங்க, அவங்களுக்கு சேவை செய்வாங்க, அவங்களுக்கு தயவில் வாழக்கூடிய ரீதியில் தான் தங்கள் மன்றங்களை அமைத்திருக்கிறார்கள் என்பதை நான் புரிஞ்சுப்பிக்க நினைக்கிறேன். இதுதான் இதுக்கு அடிப்படை. பரலோக தேவனுடைய எந்த உதவியும் அவர்களுக்கு கிடைக்கல. தேவநீதியை கற்றுக்கொள்ளலைன்னா அவர் எப்படி இவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? ஸோ இயேசு ஆராதனை செய்து தாங்கள் விரும்புகிற அற்புதங்களை காரியங்களை அடைகிறத மட்டும் இவங்க குறியாக இருக்கிறாங்க. இயேசுவை அப்பான்னு கூப்பிடுவாங்க, அம்மானு கூப்பிட்டு பார்ப்பாங்க, உயிரேம்பாங்க, இது போன்ற காரியெல்லாம் சொல்லி என்னெல்லாம் எப்படியெல்லாம் கூப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெரியல. அப்படியெல்லாம் கூப்பிட்டுலாம் சத்தம் போடுவாங்க, பாட்டு போடுவாங்க, சாப்பிடாமல் கிடந்து ஜபிச்சு பார்த்துருவாங்க, சங்கிலி கட்டி ஜபிப்பாங்களாம், கண்ணை முழிச்சு ஜபிப்பாங்களாம், கண்ணை மூடி ஜபிப்பாங்களாம். நிறைய வித்தைகள் இருக்குல்ல, இந்த வித்தை எல்லாம் இவைய காட்டுவாங்க. ஆனால் தேவ சித்தம் மட்டும் செய்ய மாட்டான். பரலோக தேவன் யார், அவருடைய சித்தம் என்ன, அவருக்கு விருப்பம் என்ன, அதை பற்றி எந்த சிந்தையும் கிடையாது. இப்படி பாட்டு பாடி அவரை மயக்கி காரியம் சாதிக்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. அப்புறம் காரியம் ஒன்றும் நடக்காது. அப்புறம் இயேசுவின் பெயரில் மனுஷர்களை வசீகரிக்கிறதுக்காக உனக்கு அதை செய்கிறார், இங்கே செய்கிறார், அங்கே கொண்டு போகிறார், இங்கே கொண்டு போகிறார் அப்படின்னு கள்ளத்தனமாக பேசி அவங்கள வலை வீசி பிடிச்சி
அவங்க வளங்கள், அவங்கள்ட்ட இருக்க பணத்தை வாங்கணும். இவன் பிழைக்கணும்னா அவன் கொடுக்கணும்ல. அதுக்கு தான் இவன் வந்து நாடகம் ஆடுறான். அவன் அங்கே கொண்டு போவார், இங்கே கொண்டு போவார், கொடு எனக்கு கொடு, ஹீ நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் தானே அவனுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க கோடாங்கி. அது இந்த கோடாங்கி தான் இவன் பண்ணுறான். இவன் இப்படி சத்தம் போட்டு எதையாவது சொல்லி வாங்க அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு போட்டு உங்களை வட்டங்கராக்கி காசெல்லாம் பிரித்து தான் அவன் வயர் பிழைக்கணும். எவ்வளோ கேவலம் இவனுக்கு. முதலாவது இவங்க சொல்கிற மாதிரி இயேசுவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா இவங்களுக்கு இல்லையா முதல்ல ஆசீர்வாதம் வந்திருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இவங்க மற்றவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கணும் இல்லையா. முதல்ல இவங்க ஆசீர்வாதம் இவங்க பார்த்துப்பா என்ன தந்திருக்கார், உனக்கும் தரப்பா, இப்படி தருவார் பார்த்துக்கான்னு காட்டியிருக்கணும். நீ எதுக்கடா அங்கே போய் பிச்சை எடுக்க போகிற? ஸோ இதை செய்ய முடியலை. இந்த அளவு தரந்தாழ்ந்து மனிதர்களுடைய தயவை பெறுவதற்காக பல கீழ்த்தரமான வித்தைகளை காட்டுவதற்குரிய நற்பந்தம் எல்லாம் இவங்களுக்கு ஏன் வந்து எங்கிறத நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. இத்திரை இயேசு அப்படின்னீங்க எப்படின்னீங்க, உங்கள் கடவுள் அப்படின்னீங்க எப்படின்னீங்க, பின்ன எதுக்கு இப்படி மோசடி வித்தையெல்லாம் காட்ட போகிறீங்க? எஸ், உண்மை என்னன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, தேவ சித்தம் செய்யுங்க, தேவ ஆவியினாலும் நடத்தப்படுங்க இல்லையா. ரோமர் 8:14 இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அப்படிதான் தேவ பிள்ளைகள்னு சொல்லியிருக்கு. இந்த அனுபவம் ஒன்றும் இல்லாத இயேசு நாம ஆராதனை கூட்டங்கள் பல மோசடி வித்தைகளெல்லாம் காட்டி பல நவீனமான ஆராதனை முறையெல்லாம் காட்டிட்டு கடைசியில் இவனை எங்கே போவான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க உள்ள வழியில் போவான். பிறகு சொல்கிறான் கர்த்தர் எனக்கு தந்தாருமா. உள்நாட்டில் வேலைக்கு போனால் சம்பளம் குறைவு, வெளிநாட்டுக்கு போகணும், அதுக்குள்ளே வழி பார்ப்பான். என்ன படிப்பு படித்தா நல்ல சம்பளம் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகலாம். இங்கே உலகத்தில் வந்து அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, நிறைய தந்திரமான வழிகள், சில வழிமுறைகள் இருக்குது. ஆமாம், ஒரு திருமணம் பண்ணால் இவர் பெரிய டாக்டரு, அப்போ இவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு டவுரி கொடுப்பாங்க இல்லையா. அது இன்னொரு சிஸ்டம். விலை மகன் தானே, நல்ல விலையேற பெற்றவன், விலை மகன். இவனை வாங்கினோன்னா இவ்வளோ காசு கொடுக்கணும், அவளை வாங்கினோன்னா இவ்வளோ காசு கொடுக்கணும். எதனா உலகத்தில் அதான் விலை மகன் விலை மகள்னு சொல்கிறாங்கல்ல, உலகத்தில் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் அந்த விலை மகள் கூட்டம் தான். இதெல்லாம் இந்த கள்ளக்கூட்டம், சாத்தான் கூட்டம் தான். இயேசு ஆராதனை மன்றம் அவ்வளோமே சாத்தான் கூட்டம். பாருங்கள் இவ்வளோ கீழ்த்தரம், விலை மகன் விலை மகள் லட்சணத்தில் இருக்கிறான எவ்வளவு கிறுக்கு கூட்டம்னு நீங்கள் பார்த்துருங்க. இது மற்றவேளை பாவின்னு கூப்பிடும். நீ பாவிகளே நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம், இயேசுநாதர் தான், வேறு வழி இல்லை. நீயே உனக்கே இயேசுநாதருக்கும் சம்மந்தம் இல்லையாடா. இவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக நீ வாழ்ந்துட்டு, கீழ்த்தரமாக வாழ்ந்துட்டு, ஆமாம் அதுக்கு ஒரு ஆராதனை உங்கள் தெய்வம் எல்லாம் அப்படி அவன் உயர்ந்த பதவியில் இருக்கிறான் மற்றவன். அவனே இதை விட ஸ்ட்ரைட்டாக ஃபார்வர்டாக போகிறான், நேர்மையாக நீதியாக போகிறவன் எவ்வளோ இருக்கிறான். ஒன்றால் முடியலடா, அது அவனால் முடியுது. ஏன்னா நீ அறிந்து அதன்படி செய்ய மாட்டேன். இப்படி பரலோக தேவனுக்கேற்ற நீதிகளை நியாயங்களை தேடாமல் உலக வழக்கங்களில் பணம் சம்பாதிக்கிற வழியில் எல்லாம் தந்திரமாக போயிட்டு கடைசியில் எனக்கு ஏசு ஆசீர்வச்சாருன்னு சாட்சி சொல்லுவான். இந்தியாவை ஆட்சி செய்கிறவரை யார் ஆசீர்வச்சிருக்கிறது? பழைய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிறான்ல, அவங்களெல்லாம் யார் ஆசீர்வச்சது? ஒரு பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு அளவு வேண்டாமா? ஒரு அளவு அவ்வளவு பைத்தியக்கார மார்க்கமாக அந்த ஜனங்களை கிறுக்காக்கி இந்த பிரசங்க மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ இயேசு சொல்லுகிறார், பரலோக தேவன் தன்னுடைய வல்லமை அற்புதமான ரீதியில் தான் அவங்கள நடத்தணும். அல்லாமல் நீங்கள் எந்த வேஷம் போட்டோன்னா சாத்தானை ஜெயிக்க முடியாது, உலகத்தை ஜெயிக்க முடியாது. போறேன்னா ஒரே அடியாக சாத்தான்கிட்ட போயிரு, ஒரே அடியாக உலகத்துக்கு போயிரு. உயர்ந்த ஸ்தானம் தாரன் அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான், போய் அங்கேயே இருந்துக்கிட்டு நீ இப்படி தான் சொல்ல மாதிரி இயேசு ஆசீர்வச்சிருக்காரு, சாத்தானுக்கு சேவை செஞ்சு வாங்கிட்டு இயேசு ஆசீர்வச்சாருன்னு பணம் காட்டு. அவன் கண்டுக்கிட மாட்டான். பரவாயில்ல நீ காரியம் நமக்கு உலகத்துக்கு ஜாலரை அடித்தா போதும், அவ்வளோதான். நீ எந்த நாமத்தையும் வச்சுக்க, அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி போயிடல. ஆனால் இயேசுவும் சீசரில் அப்படி செய்ய முடியாது. அவங்க அவர் உயிரோட வச்சா இருப்போம், இல்லைன்னா கொண்டு போகிறாரு, அவ்வளவுதான். அவர் எப்படி வைக்க போகிறாருன்னு தெரியாது. அந்த விசுவாசத்தோடு நடந்து தெளிவாக சொன்னால் வெறும் விசுவாசம் கிடையாது. ஆனால் விசுவாசம் தான் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படி செய்வார், அவர் அப்படி இப்படியெல்லாம் உண்மைதான்ப்பா. உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அதை சொல்லு. அவர் எப்படி இருந்தோன்னா உனக்கு என்ன? அவர் உருமுகிறார், அவர் கொந்தளிக்கிறார், எதுக்கு இப்படி ஊழ போடுற? நீ தேவ சித்தம் செய்யணும். நம்ம பரலோக தேவனுடைய சித்தம் என்னன்னு அதான் ரோமர் 12:2 சொல்லுது. அந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல்
பரலோக தேவனுக்கு பெரியவன் நன்மை பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து பார்த்து மனம் புதிதாகி மர்வமாகணும். உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கு, பரலோக தேவனுக்கு எதிராக கிடக்குன்னு நிறைய சிந்திச்சிட்டோம். நீ அதில் நடந்துட்டு நீ இயேசு ஆராதனை மன்றம் நடத்தி என்ன காண போறா? நீ தான் பரலோக இன்னொரு எஜமானுக்கு அடிமை தானே. ஆக நாம் பரலோக தேவனுடைய சித்தத்தை சிந்தித்து, அதான் நீதியின் மேல் பசிதாமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் தேடுங்கள்னு சொல்கிறாருங்க. நீ தேடு, உமக்கு பிரியமானதை கொட்டுக்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யணும். பரலோக தேவனுக்கு பிரியமானவளை கற்றுக்கொண்டு உலகத்திலிருந்து வேறுபடணும். உலகத்துக்கு தலைகளான ஒரு நிலைமையில வரணும். அப்படி நடந்தாதான் அவர்களுக்காக தான் இந்த அற்புதமான காரியங்களை தேவன் செய்கிறார் என்பதுதான் உண்மை. மற்றவங்களுக்கு கிடைக்கல, அவங்க பலதை இழக்கிறாங்க. சில காரியங்கள் செஞ்சிருப்பாரு, சரி அதை செஞ்சதை கேட்டு அந்த தேவ சித்தத்தின் வழியில் வரமாட்டான். எத்தனையோ காரியத்தை அற்புதமாக செஞ்சாலும் தேவன் இந்த அற்புதமாக தானே செஞ்சுருக்கார். அவருக்கு சித்தமானதை செய்வோம், அவருக்கு விருப்பமானதை செய்வோம். அவருக்கு பின்னால் போக மாட்டான்னு திருப்பி அவன் உலகத்துக்கு தான் போவான், ஜனங்களுக்கு பின்னால் தான் போவான். அவன் இதில் நிற்க மாட்டான். இதெல்லாம் அவ்வளவு பெருசாக இல்லை. இப்போ சாசு உலகத்தின் உயரத்தில் உட்கார வைக்க சொல்கிறான். இவர் என்ன அண்ணன் நல்ல பாடு போதும், உணவோடுக்க இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எங்களுக்கு நல்லா இருக்காது, எங்களுக்கு உலகத்தாரில் விட எல்லா ஜாதியோட மேலே இருக்க மாதிரி காட்டணும்னா அப்படி தரமாட்டேங்கிறாரு. இன்னும் அன்றன்று உள்ள பாடு போதும்னு தானே சொல்லி ஆண்டவர் சொன்னார், ஏசு சொன்னார். அது அண்ணன் உள்ள பாடு போதும்னா அது என்ன வாழ்க்கை அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க. ஆமாம், மாநாட்டுக்கு போன பனையாரியம் பிழைச்சான், மட்டை கூட்டத்தில் கிடந்த நாயும் பிழைச்சுன்னு சொன்ன மாதிரி, ஆயனம் பிழைச்சான் நாயும் பிழைச்சுன்னு சொன்ன மாதிரி, இது ஒரு பிழைப்பா, இது ஒரு வாழ்க்கையா? எங்களுக்கு அவன் உலகத்தின் உயரம் தாரேங்கிறான், அதனால நாங்கள் உலகத்தை ஜால்ராடி. இதுதானே உண்மை. ஆண்டவர் சொல்கிறத கேட்டு அப்படியே நடந்து தாழ்த்தி தேவ சித்தத்தில் போய் அவர் கொடுத்ததில் போயிருந்தா தாராளம் போயிருக்கலாம், அப்படியே போயிருக்க முடியும். அப்படி தான் பரிசுத்தவான்கள் போயிருக்கிறான். ஸோ இதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. பின்ன எதுக்குடா இயேசுன்னு ஊழ போடுறீங்கன்னா, அவருக்கு நாமத்தை சொன்னால் தொட்டதெல்லாம் தொலங்கும். ஆமாம், உடனே பவர் இறங்க. என்னது? ஆமாம், பவர் இறங்கணுமா? இப்போ இவர்களுக்கு கரண்டு தீக்குளத்தனம், அக்கினி பவர் ஏசுநாதர்னு சொல்லிட்டா பவர்னா பவர் இறங்கிருமோ. அக்கினின்னா என்னமோ ஒன்று வந்து இறங்குமோ. அண்ணா வரார், என்ன போறார், அண்ணா உடைக்கிறார், அண்ணா இடிக்கிறார். அண்ணா அவர் உலகத்தில் இருந்த வேலை சில அற்புதம்லாம் செஞ்சார்ல, இவர் ஆராதிச்சுட்டா இவருக்குள்ளே இருக்கிறதுல நமக்குள்ளே வந்துடும். ஏன்? என்னை விசுவாசிக்கிறேன், என்னலும் அதிகம் செய்வான், என்ன போல செய்வான், என்னலும் மேலான வேலை செய்வான்னு ஆண்டவர் சொன்ன வசனம் இருக்கு. அப்போ பார்த்தான்வன், ஓ சரி, இவர் ஆராதிச்சு இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிடணும். அது மற்ற புராணங்களில் சொல்லுவாங்கல்ல, ஏதோ சில தேவர்கள்ட்ட போய் தவம் இருந்தாங்களாம், அங்கேருந்து கடவுள்கிட்ட வரம் வாங்கினாங்களாம். ஒரு கதை நான் கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு கடவுள்கிட்ட வரம் கேட்டானோ, நான் யாருக்கு நேரமாக கையை நட்டுறனோ அவன் செத்து விழுந்துடணும், ஆமாம் அப்படின்ட்டு வேணும்னு கடும் தவம் இருந்துட்டானோ. ஆமாம், தவம் உபவாசம் 40 நாள். என்னத்துக்கு? இப்படி தான் இந்த மாதிரி வாங்கிறது. கடும் தவம் இருந்து வரத்தை கொடுத்தாச்சு. வரத்தை வாங்கினா இப்போ அந்த வரம் கொடுத்த கடவுளுக்கு நேராலும் இவன் கையை நட்டுறான். அவன் இப்போ கடவுள் பயந்து ஓட்டம், தெரியாதனமா எல்லாம் கொடுத்துட்டோம். இவனுக்கு வெடியில் சிக்காமல் ஓடினாரான். இப்படியெல்லாம் எங்கேயோ படித்தேன். இது மாதிரி தான் இந்த பயவளுக்கு நாடகம். அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம பிடிங்கிடணும், ஏசுகிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிடிங்கிடணும். அப்படி சொல்லிட்டா நம்ம தெய்வம் ஆயிடுவோம். ஜனங்கள்லாம் நம்ம பின்னால் வந்துடுவாங்க, நான் கேட்டதெல்லாம் தந்துடுவாங்க. இவனுக்கு வயரை பழைக்கிறதுக்காக வேண்டி இப்படி இது வித்தாடிக்கிறான். இவனுக்கு தலைவன் ஆகணும்னு ஆசை இல்லையா? எல்லாரோட சிறப்பானவன், வித்தியாசமானவன், ஹீரோ இல்லையா? இவன் ஒரு பெரிய ஹீரோ. ஆமாம், இவனை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டணும். அதுக்காக வேண்டி தான் இந்த பயவெல்லாம் இந்த நாடகம்லாம் நடத்திட்டு ஏசு ஆராதனை மன்றம் வச்சுருக்கானுவன். நிறைய ஏசுன்னு ஆராய்ச்சிட்டு அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்திறங்கிடும். அப்புறம் நம்ம தான் ராஜா அப்படின்னு. அவர் அப்படி செய்ய போகிறது கிடையாது. இயேசு எப்படி சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவின் சித்தம் செஞ்சார், எல்லாம் சித்தம் செஞ்சார், அதுக்காக சில அதிகாரங்களை கொடுத்துட்டார். இதுபோல தான் இயேசுவின் வசனத்தை கேட்டு அவர்களுக்கு சீஷர்களாகி அவருடைய சீஷத்துவத்தில் இருந்து பரலோக தேவனுடைய சித்தத்தை படித்து செய்யணும். இவங்கெல்லாம் நினைக்கிறது என்னன்னா, நாங்கள்லாம் நினைக்கிறதெல்லாம் இவனு நினைக்கிறதெல்லாம் பரலோக தேவனுடைய சித்தம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவனை நினைக்கிறது என்னன்னா, நம்ம தேவன் ஆயிட்டோம், இனி நம்ம நினைக்கிறதெல்லாம் கடவுள் நினைக்கிறது.
நாம் சொல்லிட்டா உடனே அது நடந்துடணும் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு பொல்லாத தீமையாத விசுவாசம்னு சொல்லிக்குவான் இவன். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பிசாசு உருவாக்கி வச்சுருக்கான். இவனுக்குள்ளே உருவாக்கி கொடுக்கறனால அந்த பயவை அந்த மயக்கத்திலே தெரியானுவன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு நாடகத்தை நடத்துகிறான். நீங்கள் ஏசாயா 55:8, என் நினைவு உங்கள் நினைவு அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளில் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளோ உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறார். இப்படி தான் மனுஷனுக்கும் தேவனுக்கு இடையில உள்ள விஷயம். அதனால்தான் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொல்கிறார், அது மத்தேயு 11:28-29, நீங்கள் என் நுகத்தை என்மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். தேவ சித்தம்னா என்னது? தோணுதெல்லாம் இல்லை, என்னிடத்துல கற்றுக்கொள். அதனால தான் நம்ம பேசுகிற விஷயம் இயேசுவின் வார்த்தைகளுக்கும் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளுக்கும் இசைவாக இருக்கணும்னு ஏன் சொல்கிறோம்? அவர்கிட்ட கற்றுக்கொண்டு தான் பேச முடியும். உனக்கு தோன்றதெல்லாம் நீ பேசிட முடியும். ஸோ இப்படி தாறுமாறான நிலைமை இப்போ நடந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். அதான் தேவனுக்கு பெரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்னு பகுத்தறிய தெரியணும்ல. இது விலங்கோட கேடாக இருக்குது. இது எப்படி இது பரலோகத்தை பகுத்தறியும்? பகுத்தறிய தெரியாது. இதெல்லாம் பகுத்தறிவில்லாத விலங்குகளை விட தாழ்ந்த லெவலில் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கூட்டங்களாக இந்த இயேசு ஆராதனை கூட்டம். சொந்த புத்தி கிடையாது, சிந்தனை கிடையாது. சரி, அவர் இயேசு என்ன சொல்லியிருக்காருப்பா, அதை கற்றுக்கொள்ள சொல்வார், கற்றுக்கொள்வோம். அவருக்கு சீசராக மாறுவோம். அவர் காட்டின மாதிரியில் அவருக்கு பின்னால் போவோம். ஒரு பயலும் விரும்ப மாட்டேங்கிறோம். ஒரு கடினமான மோசடியான ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த நாட்களில் ஒன்று சீஷராக விரும்புகிறவங்க முழுமையாக அவருக்கு சீஷராக அவருக்கு அடித்து விடும். மீண்டும் சொல்கிறேன், தவறு என்னன்னா, கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு சீசனானா அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்காது. கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை பின்பற்றினா அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்காது. கிறிஸ்தவ இயேசுவின் பெயரை பயன்படுத்துகிற போதர்களை பின்பற்றினா இந்த அனுபவம் நிச்சயம் 100% கிடைக்காது. நீங்கள் இயேசுவைத்தான் பின்பற்றி ஆக வேண்டாம். அதான் செய்தி. நீங்கள் பரலோக தேவன் யார், அவருக்கு சித்தம் என்னன்னு பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு எல்லைக்குள்ளே வரணும். அப்போ தான் தேவ பிள்ளைங்கிற ஒரு அடிப்படையில் நீங்கள் வர முடியும். நீங்கள் நான் முங்கியிருக்கேன், தளிச்சிருக்கேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், அந்த கூட்டத்துக்கு போகிறேன், இதெல்லாம் பரலோக அரசாங்கம் அங்கீகரிக்காதுங்க. பரலோக அரசாங்கம் அங்கீகரிக்கணுமா? நீ பரலோக தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு எல்லைக்குள்ளே வரணும். ஜெபிக்கணும், தேடணும். தேடுங்கன்னு சொல்கிறார்ல, நீதியின் மேல் பசிதாமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவர் நீதியை தேடுங்கள்னு சொன்னார். எப்போ தேடுறீங்க? அந்த எண்ணமே இல்லையே. அதனால் யாருமே இந்த தேவநீதி தேடுறவங்க, பசிதாகம் உள்ளவங்க, இயேசுவின் வசனத்தை ஆராயிறவங்க, அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் பார்த்து அப்படி நடக்கிறவங்க தான் தேவ சித்த எல்லைக்குள்ளே வருவாங்க. அவங்களுக்கு தான் இந்த காரியம்லாம் உரிமையாகும். இல்லைன்னா என்ன நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன்னா, நீ யார் உன்னை விடுவிக்கிறதுக்கு? உன்னை அங்கே செய்வேன் இங்கே செய்வேன் யாருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பார், நீ யார்? கேள்வி வந்துடும். ஆகவே இந்த நாளில் இதில் நான் விழிப்பாக இருப்போம், சீஷத்துவத்தை கற்றுக்கொள்வோம். பல விஷயங்களை நாம் கடந்த நாட்களில் சிந்தித்திருக்கிறோம். மற்றவர்களுக்கு அந்த சீஷத்துவத்தின் உண்மைகளை நாம் சொல்லிக் கொடுத்து எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தில் நடப்போம். நடந்தால் மட்டுமே இந்த நன்மைகளை, இந்த காரியங்களை நாம் அடைய முடியும் என்பதை மறந்து விடாமல் இருப்போம். வீணாக இந்த இயேசு ஆராதனை மோசடியில் மூழ்காதுங்க, வாழ்க்கையை வீணாக்காதுங்க. இந்த ஆராதனை மன்றங்கள் சூழ்நிலை நான் நிறைய பார்த்துருக்கேன். இது அங்கேயும் இங்கேயும் சத்தம் போட்டுக்கிட்டு உலகத்துக்கு வழியில் போவோம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அவங்க எப்படி இருந்தாங்க உலகத்தில் எப்படிடா இருந்தா நீ இயேசு ஆராதனை பண்ணிட்டு அவர் சொன்னதை கேட்காம பணம் உண்டாக்குற வழியில் நீ போயிருப்பா. அதுதான் எல்லாரும் போகிறானே, அந்த வழியில் போனால் எல்லாருக்கும் நடக்கு. உனக்கு என்ன கூடுதலாக நடந்துட்டு? ஏதோ சிலர் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் இயேசு வசனங்களை தியானிப்பான், கொஞ்சம் ஒப்பு கொடுத்துருப்பான், அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருப்பார், இன்னைக்கு செய்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அது செப்பரேட். ஆனால் பெரும்பாலானவருடைய நிலைமை அப்படி இல்லை. அதனால தான் இவ்வளவு அரசியல் மன்றங்களை உருவாக்கி உங்களுக்கு தலைவா வேணும், வியாபாரி ஆகணும், தொழிலதிபர் வேஷம் போடுறோம். எதுக்கு? கர்த்தர் அவங்களோட இல்லை, தேவன் அவங்களோட இல்லைங்கிறதுனால தான் இப்படி தான் மற்றவனும் செய்கிறான். உலகத்தில் வாழ்ந்து பிழைக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு 1000 காரியங்கள் அவன் வச்சுருக்கிற மாதிரி தான் இவனை வச்சிருக்கிறாங்கிறத நாம் மனசில் புரிஞ்சிட்டு அந்த வழியில் செல்லாமல் தேவன் சீஷத்துவத்தின் வழி அருமையான நமக்கு ஆண்டவர் பாருங்கள். இந்த செய்தியெல்லாம் நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்கு ஒரு காரியம் புரியும்.
ஆஹா, கிறிஸ்தவ மார்க்கமே இயேசுநாதருக்கு எதிராக இல்ல இருக்கு. ஆவி கூட்டங்கள்லாம் இயேசுநாதருக்கு எதிராக இல்லையா இருக்கு. இந்த இயேசுநாம மன்றங்களுக்கும் இயேசுவுக்கு சம்பந்தமே இல்லையாப்பா, அப்படித்தானே உங்களுக்கு தோணும்? இதெல்லாம் இங்கே இருக்கிறதா, நான் ஒன்றும் புதுசாக கொண்டுறல. நான் இந்த பைபிளை வாசிக்க ஆரம்பித்த போது எனக்கு இந்த 15வது வயசு அப்பமே இப்படி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ இங்கே இருக்கிறது வேறையா இருக்கு. அப்போது எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த சர்ச் பாஸ்டர், சிஎஸ்ஐ சர்ச்சினுடைய பாஸ்டர், அவர் வந்து ஹவுஸ் விசிட் வருவார், வீட்டு விசிட் வருவார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், பைபிளில் படிக்கும்போது இருக்குதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, ஏசுநாதர் சொன்னது நம்ம மரபில் பார்க்கறலாம் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டேன். அவர் சொன்னார், ஆமாம், இந்த ஒரு பைபிள் தான் உலகத்தில் இருக்குது. எல்லாரும் கத்தோலிக்கும் ஒரு பாரம்பரியம் போகிறான், சால்வேஷன் ஆர்மி அப்படி போகிறான், இந்த ஆவி கூட்டம், பெந்தகோஸ்து கூட்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எங்கே ஐயா இப்படி தான் சொன்னாருங்கிறான். நம்ம சிஎஸ்ஐ சபையினுடைய மரபில் போகிறோம், பாரம்பரியத்தில் போகிறோம். எஸ், மற்றவங்கெல்லாம் ஒரு பாரம்பரியத்தில் போகிறாங்க. ஒரு தனமே இதுபடி நடக்கிறதில்ல. அதனால தான் அந்த சூழ்நிலையில் விட்டு மொத்தமாக வெளியே வந்து இந்த லைன்லேயே போகிறது. இதையே நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆவி உள்ள கூட்டத்துக்கும் பேசுகிறேன், ஆவி இல்லாத கூட்டத்துக்கும் பேசுகிறேன். எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு வேலையை தேவன் எனக்கு தந்திருக்கிறபடினால நான் அதை செஞ்சிகிட்டு இருக்கேன். அதனால தான் இப்படி உங்களுக்கு அந்த செய்திகளை பல ரீதியில் சொல்லி பதிவு பண்ணி பேசி தெருவில் பேசுகிறேன், சபைகளில் பேசுகிறேன். அதை செய்து இதை நீங்கள் இயேசுவை தேடுங்க. என் பின்னால் வர்றதுக்கு நான் பேசலை. இந்த இயேசு எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குல்ல, எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது. எல்லாரும் அந்த வாசிக்க, நான் இப்படி வாசி தான் இந்த படித்தேன். எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணல, ஒரு சபையும் எனக்கு இது ஒன்றும் படிப்பிக்கலை. இந்த பைபிளை படித்தேன், தூய ஆவியானவர் படிப்பிச்சிட்டார். நீங்களும் பைபிளை படிக்க போகிறீங்க, தூய ஆவியானவர் நடக்க போகிறீங்க, தெய்வ சித்தம் செய்ய போகிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேர போகிறேன். நான் கற்றுக்கொண்டதை ஒரு வழியை உங்களுக்கு காண்பித்து தரதான் முடியும். மிச்சம் நீங்கள் ஆண்டவரோடு நடந்து தான் மிச்ச காரியங்களை நீங்கள் அடைய வேண்டும். உங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்திலே முழுமை அடைய வேண்டும் என்பதை மனசில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள்னாலே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.